இன்னைக்கு நம்ம கிச்சன்ல உருளைக்கிழங்கு சப்பாத்தி பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடியது தான். அந்த சப்பாத்தி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். உருளைக்கிழங்கு சப்பாத்தி பண்ண போறோம். அதுக்கு கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். தேவையான உப்பு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்திக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சாச்சு. எப்போவும் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி தான் பிசையணும். காயாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை மசிச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், அதையும் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பூண்டு, அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன சைஸ் இஞ்சி, அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மல்லித்தலை, தேவையான உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் கொஞ்சம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். கையிலேயே பிசைங்க, அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா மாவாகும். உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு மாவு நல்லா ஊறிடுச்சு. உருளைக்கிழங்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம உருளைக்கிழங்கை உள்ளே வச்சு தேய்க்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்தால் ஒரு கை அளவுக்கு இருக்கிற அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். எடுத்து இப்படி கை வச்சு விரிச்சுக்கோங்க கொஞ்சம். அப்போ தான் உருளைக்கிழங்கை உள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கையில் விரிக்க முடியல அப்படின்னா கீழே வச்சு சப்பாத்தி கட்டையை வச்சு உருட்டுனீங்கன்னா கூட கொஞ்சம் உருண்டுடும். இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு இதில் இப்போ கையில் இப்படி உருளைக்கிழங்கை இப்படி நம்ம கையில் ஒரு உருண்டை எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிடணும் உருளைக்கிழங்கை. இப்போ தேய்ச்சிக்கலாம். நிறைய மாவு போட்டுக்குங்க. அப்போ தான் ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் நல்லா மெதுவாக தேய்ச்சாதான் அந்த உருளைக்கிழங்கு வெளியில் வராமல் நம்ம தேய்க்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா மேலே வந்து கொஞ்சம் மாவு தேய்ச்சிக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் இது வந்து தடிமனாக தான் இருக்கணும். ஏன்னா உள்ளே வந்து உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கும். அவ்வளவுதான். இதே போல் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் காஞ்சிருச்சு. இதில் போட்டுக்கலாம். போட்ட உடனே திருப்பி போட வேண்டாம். நல்லா லைட்டாக இதில் முட்டை வரும் இல்லையா, அதுக்கப்புறமா நம்ம இது மேலே எண்ணெய் தடவிக்கலாம். இப்போயே எண்ணெய் தடவக்கூடாது. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் தேய்ச்சதுமே சப்பாத்தி நல்லா எலும்பி வருது பாருங்கள். உருளைக்கிழங்கு மசால் வந்து எண்ணெயில் வதக்கியெல்லாம் போட தேவையில்லை, பச்சையாக போடணும். அப்போ தான் நம்ம உருளைக்கிழங்கு சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். எண்ணெயிலெலாம் வதக்கி போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. பச்சையாக அந்த மசால் வந்து பச்சையாக இருக்கணும். அப்போ தான் இது கூட வெந்து நம்ம சாப்பிட்றப்போ அந்த வெங்காயம்லாம் கடிப்படுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். வதக்கியெல்லாம் போடாதீங்க. இப்போது நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். 300 கிராம் கோதுமை மாவு, 250 கிராம் உருளைக்கிழங்கு, இது ரெண்டையும் சேர்த்து எனக்கு 7 சப்பாத்தி வந்தது. உருளைக்கிழங்கு சப்பாத்திக்கு சைடுஸ் எதுவுமே இல்லாமல் கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதை பார்த்ததுமே நீங்களே செய்வீங்க, அந்தளவுக்கு ரொம்ப ஈஸி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோவும் நீங்கள் உடனே பார்க்கலாம்.